ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இதில் வந்து 6 சம் பார்க்கலாம். கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்லேருந்து ஒரு 6 சம் பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு 5 சம் போட்டிருக்கோம். அதுக்கு பேசிக்லாம் சொல்லியிருக்கோம். அதெல்லாம் பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் வந்து இந்த சம்மில் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீடாக புரியும், கடகடன்னு போக முடியும். சரியா? அதுக்காக ஓகே. ஸோ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, பார்ட் ஆஃப் த கேஷ் ஃபார் த க்ரோவிங் லிமிடெட் கஜனான் லிமிடெட் ஃப்ரம் த இயர் எண்டிங் 31 March ஃப்ரம் த ஃபாலோவிங் இன்ஃபர்மேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே. ஸோ சம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம மோஷன் தெரிஞ்சுக்கணும். ஓகேப்பா? இந்த சம் பொறுத்தவரை என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து 3 கேட்டகரியாக பிரிக்க போகிறோம். என்னென்ன பண்ண போகிறோம்? ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி, இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டி, ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டி. அது பிரிக்க தெரிஞ்சுட்டு அப்படின்னா சம் வந்து ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். சரியா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், சம் போடலாமா? ஓகே. ஸோ அதில் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி தெரிஞ்சுக்கலாம். என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து சேல்ஸ், கஸ்டமர் சேல்ஸ் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அதில் வந்து என்ன பண்ணுறோம், கேஷ் சேல்ஸ் அது 60% கொடுத்துருக்காங்க கொஷனில். கொஸ்டின் பார்த்தீங்கன்னா முதல் என்ட்ரி பாருங்கள். கேஷ் சேல்ஸ் ஃப்ரம் த இயர் அமௌண்ட் 135 கோடி, ஹார்ட் ஆஃப் வீச் 60 வாஸ் சேல்ஸ் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. அது 135ல் 60% போட்டோம், நம்மளுக்கு 81. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், டெப்டர்ஸை கண்டுபிடிக்கிறோம். ஸோ டெப்டர்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு வந்து சம்மில் வந்து கொடுக்கல. ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வந்து டெப்டர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் மட்டும் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ 45 50 வந்து க்ளோசிங், ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம வந்து லெஜராக கன்வெர்ட் பண்ணி போட்டுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், கேஷ்க்கு எவ்வளோ கேஷ் பே பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரியும். சரியா? ஓகே. ஸோ ஓப்பனிங் பண்ணி பேலன்ஸ், ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் போட்டுட்டு கொஷனில் வந்து நம்ம ஃபஸ்ட் என்ட்ரி பாருங்களேன், 35,000க்கு பண்ணியிருக்காங்க. ஸோ 60% வந்து கேஷிங் பண்ணிட்டாங்க. ஸோ 40% வந்து என்ன பண்ணல, கிரெடிட் தான் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சா. ஸோ அதனால் 40% போட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், மைனஸ் பண்ணிக்கிறேன், பெருக்கிக்கிறேன். பெருக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு 54,000 கிடைக்கும், 54 கிடைக்குது. ஓகேவா? ஸோ இது ஆட் பண்ணால் 99, 2 செல்லு 99 போட்டுக்கிறோம். போட்டுட்டு மேலே க்ளோசிங் 50 இருக்கு இல்லையா, அது மைனஸ் பண்ணோம் அப்படின்னு நம்மளுக்கு 49 கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளுக்கு பேங்க்கில் கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு. சரியா? ஓகே. இது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த சேல்ஸ் அமௌண்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ஆட் பண்ணால் நம்மளுக்கு 130 கிடைக்கும். சரியா? ஸோ இவ்வளோ தான். ஓகே. நெக்ஸ்ட்டு சேல்ஸ் பண்ணதுனால இன்கம் எல்லாம் வந்துருக்கு. ஸோ நல்லா ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணது, சப்ளையர்லேருந்து குடிச்சு வந்து பர்ச்சேஸ் பண்ணிடுது. ஸோ அதை நம்ம என்ன பண்ணோம், மைனஸ் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணோம், பர்ச்சேஸ் எவ்வளோ பண்ணியிருக்காங்க, ரெண்டாவது என்ட்ரி பாருங்கள். 55 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. எவ்வளோ 80% வந்து கிரெடிட் கொடுத்துருக்காங்க. அப்போ 20% என்ன பண்ணியிருக்காங்க, கேஷ்க்கு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 20% போட்டோம் அப்படின்னு நம்மளுக்கு 11 கிடைக்கும். ஸோ அதனால் கிரெடிட்டாஸ் வந்து நம்ம சம்பளம் கொடுக்கல. ஸோ கிரெடிட்டாஸ் சம்பளம் கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி கண்டுபிடிக்கணும், லெஜர் தான் கண்டுபிடிக்க போகிறோம். சிம்பிள் தான். ஓகேவா? ஓகே. ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் எடுத்துக்கிறோம். 21, 23 போட்டுருமா, போட்டுட்டோம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பர்ச்சேஸ் எவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து 55 இன்ட்டு 80 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 45 கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதையும் க்ளோசிங் பேலன்ஸ் நம்ம ஆட் பண்ண பேருக்கு 65, 2 சைட்லையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த க்ளோசிங் இருக்கு இல்லையா, அந்த க்ளோசிங்கை வந்து நம்ம என்ன பண்ணோம், மைனஸ் பண்ணுறோம். நம்மளுக்கு 42 கிடைக்கும். ஸோ அந்த 42 நம்மளுக்கு பேங்க் அதாவது காசு கொடுத்தது. சரியா? ஓகே. இந்த 42 நம்ம என்ன பண்ண போகிறோம், சம்பளம் வந்து போட போகிறோம். ஸோ இது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஆட் பண்ண நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும், 71. ஸோ அதை நம்ம மைனஸ் பண்ணோம், ஏன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோம், கேஷ் வெளியே இருக்கும். ஓகேவா? ஸோ மைனஸ் பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பேமெண்ட் பண்ணது, எம்ப்ளாய்ஸ்க்கு வந்து பேமெண்ட் பண்ணது எவ்வளோ அப்படின்னா 22. ஓகேவா? இது நம்ம மைனஸ் பண்ணோம், கேஷ் வெளியே தானே பார்த்து. ஸோ மைனஸ் பண்ணுறோம். சரியா? ஓகே. ஸோ இதெல்லாம் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும், 37. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து பர்ச்சேஸ் சேல்ஸ் பண்ணும்போது என்ன பண்ணியிருப்போம், டேக்ஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணியிருப்போம். அப்போ அந்த டேக்ஸை நம்ம என்ன பண்ணோம், மைனஸ் பண்ணோம். கொஸ்டினில் டேக்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 8. சரியா? அதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னு நம்மளுக்கு 29. ஸோ இதுதான் நம்மளுக்கு ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி. சரியா? ஓகே. சூப்பர். ஸோ நெக்ஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டி போட போகிறோம். இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டி என்ன வரும் அப்படின்னா, நம்ம இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். சரியா? இல்லை புதுசாக ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம், இல்லை நம்ம வச்சிருந்த ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணியிருக்கோமா. ஸோ அதெல்லாம் இங்கே வரும். சரியா? ஓகே. என்ன பண்ணுறோம் அப்படின்னா சேல்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சேல்ஸ் பண்ணுறோம். ஓகே. புக் வேல்யூ வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 12 கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னா 2.4 ப்ராஃபிட் இருக்குது நம்மளுக்கு. இன்வெஸ்ட் பண்ணது எவ்வளோ, 12 ரூபாய்க்கு. ப்ராஃபிட் எவ்வளோ 2.4. ஸோ நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னு நம்மளுக்கு 14.4. ஓகேவா? ஓகே. அதுக்கப்புறம் நியூவாக ஒரு பொருளை வாங்கியிருக்கோம், பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ நம்மளுக்கு என்ன அப்படின்னா வந்து காசு வெளியே போகுது. ஓகே. இந்த சம்பளத்தை என்ன பண்ணணும், காசு உள்ள வந்து வெளியே போகுதாங்க கணக்கு பார்க்கணும். ஸோ அதனால் காசு வந்து வெளியே போகுதா. ஓகே. இந்த பொருளை எவ்வளோ வாங்குறோம்னா 21 ரூபாய்க்கு வாங்குகிறோம். அதில் வந்து ஓல்டு எவ்வளோ பண்ணோம், 10 வந்து மைனஸ் பண்ணிக்கிறோம். சரியா? ஓல்டு மிஷினரி வந்து எவ்வளோ 10 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா லெவல். ஓகேவா? 11 கிடைக்கிது. ஸோ இது நம்மளுக்கு காசு வெளியே போகிறதுனால மைனஸ் தான் பண்ணணும். மைனஸ் பண்ணாமல் நம்மளுக்கு
3.4 ஓகேவா. இதுதான் நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டி. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டி போகணும். ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டியில் என்னென்ன வரும்? ஷேர்ஸு, டிவிடெண்ட் அந்த மாதிரி விஷயம் எல்லாமே ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டியில் வரும். ஓகே, இப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பெய்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ அது மைனஸ் தான். டிவிடெண்ட் பெய்ட் அது மைனஸ் தான். அப்புறம் டிவிடெண்ட் வாங்கும்போது என்ன நம்ம டேக்ஸ் பண்ணியிருக்கோம். எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணியிருக்கோம் அப்படின்னா 70% வந்து டேக்ஸ் பே பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? பேமெண்ட் ஆஃப் கேஷ் அண்ட் டிவிடெண்ட்ஸ் அதுவும் நம்ம மைனஸ் பண்ணுறோம். ஓகேவா. கேஷ் உள்ளே வந்தால் மட்டும்தான் நமக்கு என்னது ப்ளஸ் பண்ணணும். கேஷ் வெளியே போணுச்சுன்னா மைனஸ் பண்ணணும். சரியா. ஓகே, ஸோ மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 20.2 மைனஸில் இருக்குது. அதுதான் நம்மளுக்கு ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டி. ஸோ மூணுத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். அதாவது ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி, இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டி, ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டி மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னு நம்மளுக்கு 2.2. ஸோ அதோட நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஓப்பனிங் எவ்வளோ கொடுத்துருக்காங்க கொஷினில் அப்படின்னா 6 கொடுத்துருக்காங்க. ஓகேவா. அதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா க்ளோசிங் பேலன்ஸ் வந்து கிடச்சிடும். சரியா. அதாவது நம்மளோட க்ளோசிங் பேலன்ஸ் கிடச்சிடும். அவ்வளோதான். இது எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா வந்து நம்மளுக்கு சம் போடும்போது சம்மில் கொஷினில் வந்து நம்மளுக்கு க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆன்சரும் அவங்க கொடுத்துருக்க க்ளோசிங் வந்து சம்மில் கொடுத்துருக்க கொஷின் க்ளோசிங் வந்து சேமாக இருந்துச்சு அப்படின்னா சம் ரைட்டு. சப்போஸ் சேமாக இல்லைனா சம் தப்பு. நம்ம கொஷினில் வந்து அப்படின்னா வந்து க்ளோசிங் வந்து அவங்க கொடுக்கல. ஸோ அதனால் சம் ரைட்டு தான், தப்பு கிடையாது. ஓகேவா. ஓகே, சப்போஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம், கொடுக்கலாம்னு நீங்கள் செக் பண்ண வேணாம். சரியா. ஓகே, ஸோ சம் புரிஞ்சா இல்லைன்னு சொல்லிட்டு காமாஸில் தெரிவிங்க. இதே மாதிரி சம் வந்து ப்ராக்டிக்ஸ் தரேன், அதை போட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வேலை இந்த சம் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.